சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில் படகு குழாம் அமைக்கப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறும் என்றும் நம்பிக்கை கூறியிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களின் எல்லையில் அமைந்துள்ளது கல்வராயன் மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியாக உள்ள இந்த மலையின் சேலம் மாவட்ட எல்லைகளை கல்வராயன் மலை என்றும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள எல்லைகள் கல்வராயன் மலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஆயிரத்து 1976 ஆண்டில் இந்தியாவோடு இணைக்கப்பட்ட இப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் 1992 ஆண்டுதான் தங்களது வாக்குரிமையையே முதன்முறையாக பதிவு செய்தார்கள். இதை வைத்தே வசதி வாய்ப்புகளில் இப்பகுதி எவ்வளவு பின்தங்கி உள்ளது என புரிந்து கொள்ள முடியும். கல்வராயன் மலைப்பகுதியில் மட்டும் சுமார் 80,000ற்கு மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் மரவள்ளி, கரும்பு உள்ளிட்டவை பயிரிடப்படுகின்றன. மாம்பழம், பலாப்பழம், தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளும் விளைகின்றன. விவசாயமே பிரதானமாக உள்ள போதும் போதிய விலை கிடைக்காததால் இப்பகுதியைச் சேர்ந்த சிலர் வாழ்வாதாரத்திற்காக வெளி மாநிலங்களுக்கு செம்மரம் வெட்டச் செல்வதும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதும் என வாழ்க்கை திசை மாறி போனதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு ஏற்புடையதாக இல்லாத இந்த பகுதியில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தப்பட வேண்டும் என இப்பகுதியினர் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பிறகு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கல்வராயன் மலை உள்ளிட்டவை தொடர்பாக புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். குறிப்பாக கல்வராயன் மலைப்பகுதியில் மேகமருவி, கவியமருவி, கோமுகி அணை, மணிமுக்தா அணை போன்ற சுற்றுலா தலங்களில் வாகன நிறுத்துமிடம், சிறுவர் பூங்கா, உணவகம், மின் விளக்கு வசதிகள், அமரும் இருக்கைகள் ஆகியவை மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கருமந்துறை பழப்பண்ணை ஏரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக 10 கோடி ரூபாயில் படகு குழாம் உள்ளிட்ட வசதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த ஏரியில சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக படகு குழாம் அமைத்து சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதியெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். சுற்றுலாத்துறை அமைச்சரின் இந்த அறிவிப்பிற்கு நன்றி தெரிவித்து கருமந்துறை பகுதியில் பதாகை வைக்கப்பட்டுள்ளது. கருமந்துறையில் பெங்களூரு போல பிரம்மாண்ட பூங்கா அமைத்து பிரபலமாக்கினால் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு 2வது பெரிய பண்ணை 1040 ஏக்கர் மாபெரும் பல இருக்கு. கர்நாடகா பெங்களூர் போன்ற பகுதியில் உள்ள மாரி பெரிய பார்க்கு, போட் குளம் அமைத்து கொடுத்த அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பெரும் வரவேற்பு இருக்கு. எவ்வளோ நிறைய வந்து பார்ப்பாங்க. இன்னும் மழை இன்னும் சிறப்பாக இருக்கும். நிறைய வராங்க. இப்போ பாண்டிச்சேரியில் கூட இந்த மலை பார்க்க வராங்க. சுற்றி பார்க்க ஏராளமான இடங்களும் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையும் உள்ள இம்மலை பகுதியில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதால் இப்பகுதி மக்களின் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படுவது நிச்சயம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து செய்தியாளர் கோகுல்.